திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று மேதகு ஆளுநரை சந்தித்து தன்னை மந்திரி சபை அமைப்பதற்கு அழைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேதகு ஆளுநரை சந்தித்து நேற்று 5 மணிக்கு மேல் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் மேதகு ஆளுநர் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விரைவில் உங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் நேற்று 5 மணிக்கு சந்திப்பு நடந்த பிறகும் இன்று 5 மணி வரையிலும் எந்த விதமான அழைப்பினையும் மேதகு ஆளுநர் அவர்கள் கொடுக்காமல் இருப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதுபோன்று காலதாமதம் என்பது சட்ட விரோதமானது. ஏனென்றால் திரு பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அந்த கடிதத்தையும் மேதகு ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கேர்டேக்கர் கவர்மெண்டாக இருக்கும்படி கூறி 10 நாட்களுக்கு மேலாகிறது. ஆனால் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுமே இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றி தங்களுடைய ஒவ்வொருடைய கையொப்பத்தையும் இட்டு மேதகு ஆளுநரிடம் சமர்ப்பித்து நேற்று 5 மணிக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்திற்கு இதுவரையில் எந்த பதிலும் வரவில்லை. எனவே இன்று ஒரு நினைவூட்டல் கடிதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரு மேதகு ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். மேதகு ஆளுநர் அவர்களிடம் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யுமாறு கடிதம் அனுப்ப உள்ளோம். எனவே இந்த காலதாமதம் என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. இது தமிழக மக்களுக்கு செய்யப்படும் அநீதியாகும். அது நீங்க அதுக்காக தான் இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். இருக்கட்டும் அதுக்காக தான் நாங்க நல்லா சொல்றோம். கேட்டுங்க, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீதிமன்றத்துக்கு போகணும். நம்ம ஒரு சரியான நேரம் வாய்ப்பு கொடுத்த பிறகுதான். நாங்கள் நேற்று 5 மணிக்கெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதத்தை சமர்ப்பித்து விட்டார். விரைவில் உங்களுக்கு நான் தகவல் அனுப்புகிறேன் என்று கூறியிருந்தார். இதுவரையில் எந்த தகவலும் இல்லை. இது இருங்க சார், அது இருங்க. இப்பொழுது மேதகு ஆளுநரை சந்திப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்தித்து இது போன்ற காலதாமதத்தை தவிர்க்க வேண்டும், திரு எடப்பாடி பழனிசாமியை உடனே ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்று வற்புறுத்த உள்ளோம். எனவே எங்களுக்கு நேரம் ஒதுக்கீடு செய்ய கோரி நாங்கள் அதற்கான மனுவினையும் அளிக்க உள்ளோம். இந்த காலதாமதம் என்பது தமிழக மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். என்னங்க நீங்க சகோதரர், நீங்கள் அந்த எஃப்ஐஆர் ஆன்லைன்ல இருக்குது, யாரு வேணாலும் படிக்கலாம். அதில் திரு எடப்பாடி பழனிசாமி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. திரு மாண்புமிகு சின்னம்மா மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டும் பொய்யானது. இது நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நன்றி. நம்மளுடைய சகோதரருக்கு நன்றி. அனுமதி கேறும்போது கட்சியினுடைய தலைமை அலுவலகம் தான் கூட்டம் கூட்டி போவாங்க. நீங்க இங்கே இருந்துட்டு சார், நாங்க இருங்க இந்த கேள்விக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள்
மிக அழகாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒன்றும் எப்பொழுது வேண்டுமானாலும் கவர்னர் எங்களை அழைப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை அழைப்பதாக கூறியிருக்கிறார்கள். வசதிக்காக, ஏனென்றால் அவர் அழைக்கின்ற பொழுது நேரத்தில் நாங்கள் அனைவரும் அங்கு போக வேண்டும், அல்லது சட்டசபை உடனே கூட்டினார் என்றால் நாங்கள் உடனே அங்கு போக வேண்டும். அதற்காகவும் பாதுகாப்பு கருதியும் தான் தங்கியிருக்கிறார்கள். அவருடைய விருப்பத்தில் இங்கே யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. இல்லை சார், கட்சி அலுவலகத்தில் தங்குவதற்கான வசதி இல்லை. என்ன இப்படி சொல்றீங்க? ஒவ்வொருத்தருடைய விருப்பத்திற்கு தான் சார் ஒவ்வொருத்தரும் வாழணும். இவங்க இங்க குடியிருக்கிறது சட்ட விரோதம்னா நீங்க சொல்லுங்க, நான் சொல்லலாம். இருங்க சார், இல்ல இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகிறது. இருங்க சார், இப்ப இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் த்ரெட்டனிங் வாய்ஸஸ் எல்லாமே குறைந்து விட்டது. இதெல்லாம் யாரோ ஒருத்தங்க வேணும்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டு. என்கிட்ட ஒருத்தர் ஃபோனில் பேசி, நான் டெல்லியில் இருக்கையில் ரொம்ப, அதாவது வெளியில் சொல்ல முடியாத தகாத வார்த்தைகளால் என்னை திட்டினார். நான் அதை அமைதியாக தான் கேட்டுக்கொண்டேன். நன்றி வணக்கம் என்று தான் கூறினேன். லெட்டர் இல்லை சார், எனக்கு வந்து மெசேஜ் இது ஃபோனில் இந்த லெட்டர். இது வந்து நினைவூட்டல் கடிதம். என்ன I will come to your side. I will. இல்லை அப்படி கொடுக்க முடியாது சார். காவலர்கள் அத்துமீறி உள்ள வரதா சொல்றீங்க, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதை பத்தி இப்ப நான் வந்திருக்க நோக்கத்து மட்டும் இருக்கணும் சார்.